வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா உள்ளிட்ட இளம் தலைமுறையினரை நோக்கி தனது வியூகத்தை மாற்றி வருகிறது பாஜக. இதன் பின்னணியை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. இந்தியா மாதிரியான ஒரு பலமான ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு தசாப்தத்துக்கும் ஏதாவது ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது எல்லா அரசியல் கட்சிகளுடைய பிரைம் ஃபோக்கஸ் யாருன்னு பார்த்தா ஜென்சி என்ற ஒரு தலைமுறையினர் தான். ஜென்சியை நோக்கி எல்லா கட்சிகளும் நகர என்ன காரணம், இதில் எந்தெந்த கட்சிகள்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது பிரைமரி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 3 முறை ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக வரும் 2029 தேர்தலையும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக களத்தை தயார் பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா மேல பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய ஃபோக்கஸ் திரும்ப என்ன காரணம், என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு இவங்களை கையாளுறதுல, இதை பத்தி எல்லாம் தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அரசியல் களத்தின் புதிய டார்கெட் ஜென்சி அண்ட் ஜென் ஆல்பா ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர், இந்த கட்சிகளோட தற்போதைய கட்டமைப்பை வலுவாக்க ஜென்சி தேவைப்படுறாங்க, எதிர்கால கட்டமைப்பை வலுவாக்க ஜென் ஆல்பா தேவைப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு தெளிவு அரசியல் கட்சிகளுக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலையில பாஜக எப்பயுமே ஒரு தங்களுடைய கட்சியை தங்களுடைய அமைப்பை மேலுருவாக்கம் செய்வதில் ரொம்பவே முனைப்பு காட்டுறவங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்காங்களா, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஜென்சி ஜென் ஆல்பானா என்னன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டியை நான் கொடுத்துடுறேன். அந்த வகையில் ஜென் ஆல்பா என்று சொல்லக்கூடியவர்கள் 2012 அதற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அந்த தலைமுறை கீழே வருவாங்க. ஜென் ஜி என்று சொல்லக்கூடிய நபர்கள் 1997 முதல் 2011 இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள். மில்லினியல் என்று சொல்லக்கூடியவர்கள் இதில் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பெரும்பாலும் அடங்கக்கூடியது இந்த இடம் தான். ஸோ மில்லினியலை பொறுத்த வரைக்கும் 1981 இருந்து 1996 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க. ஜென் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் 1965 முதல் 1980 வரைக்கும் காலகட்டத்தில் பிறந்தவர்கள். பூமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமுறைன்னு பார்த்தோம்னா 1946 முதல் 1964 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க. ஆனா ஜென்சியும் ஜென் ஆல்பாவும் தான் தற்பொழுது பாஜகவால் கிராக் பண்றதுக்கு கஷ்டமான ஒரு தலைமுறையாக இவங்க மாறி இருக்காங்க. ஆனாலுமே இந்த தலைமுறையை கையாளும் போது பாஜக கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் இருந்தாங்க. அந்த வகையில் தற்பொழுது கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராத ஒரு அமைப்பு போராட்டம் நடத்துறாங்க ஜந்தர் மந்தர்ல. அதை ஜென்சி தலைமுறையினர் எப்படி பார்த்தாங்கன்னா, தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு இடமாக தங்கள் நட்பு வட்டாரம், தங்களுடைய வயது ஒத்த மக்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த சர்ச்சையுடைய நாயகனாக திகழ்ந்த தர்மேந்திர பிரதான் இந்த சர்ச்சை உச்சத்தில் போயிட்டு இருந்தபோது என்ன சொன்னார், கரப்பான் பூச்சி கட்சி போராளிகள் தேச விரோதிகளின் பி டீம் அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சார். இது அந்த அமைப்புன்றதை தாண்டி அந்த அமைப்பு நடத்தின அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த சமூக ஊடகங்களில் மிகவும் ஆக்டிவா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஜென்சி மத்தியில், அந்த தலைமுறையினர் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தின வார்த்தைகளாக இருந்தது. தொடர்ந்து பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் நபீன் அவர்களுமே கூட கரப்பான் பூச்சி கட்சியினர் துக்குடே துக்குடே குழுவினர், அதாவது நாட்டை துண்டாட நினைக்கும் குழுவினரோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான ரொம்பவே காட்டமான விமர்சனத்தையும் முன் வச்சார். இதெல்லாம் ஜூன் மாதத்தில் அந்த தருணத்தில் இந்த போராட்டம் இதெல்லாம் உச்சத்தில் இருந்தது இல்லையா, அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் களம் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம். இவ்வளவு காட்டமான விமர்சனத்தை முன் வச்ச தர்மேந்திர பிரதானே பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் வந்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் ஜென்சி தலைமுறையை ஈர்ப்பதில் சறுக்குகிறதா பாஜக அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சது. ஏன்னா உங்களுக்கு நினைவிருக்கும், அந்த போராட்ட களத்தில் பாஜகவை நோக்கி மிகவும் காட்டமான விமர்சனங்கள் இளைஞர்கள் தரப்பிலிருந்து ஜென்சி தலைமுறையினர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் குறித்தே கூட நிறைய விமர்சனங்கள், காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது பகடியாக மாறி இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் வைரலாக போயிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இது சம்பந்தமாக பிரதமரே இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. தன்னை பற்றின விமர்சனங்கள் பற்றி எல்லாம் பேசி அவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன், அதை பற்றி நீங்கள் பெருசாக்க வேணாம், எந்த கேஸும் கிடையாது, இது மாதிரியெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. ஆனால் அதுக்குமே நீங்கள் யார் எங்களை மன்னிக்க, நாங்கள் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம், விமர்சனம் தானே பண்ணோம், விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டீங்களான்ட்டு பதிலுக்கு இவங்க கவுண்டர் கொடுத்ததெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத அரசியல் ட்விஸ்ட்.
பட் என்ன பண்றது, இப்போ இவங்களுக்கு சாதகமாக அரசியல் கட்சிகள் இறங்கி வர தொடங்கியிருக்கிறார்கள். தட் இன்க்ளூட்ஸ் பாஜக. ஜென்சி தலைமுறையை தன் வழிப்படுத்த அவங்கள எந்த ஒரு திக்கு திசை இல்லாம எல்லா திசைகளிலும் பயணிக்கிறாங்க அப்படின்றது தான் பாஜகவோட நிலைப்பாடா இருந்தது. ஒரு புறம் இந்து முஸ்லிம் அரசியல் அப்படின்னே நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் ஜென்சி தலைமுறையினர் முன்வைக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை தான் பாஜக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஜென்சி தலைமுறையோட பெற்றோரை நம்ம டார்கெட் பண்ணா அவங்க மூலயமா ஜென்சியை நம்ம அடையலாம் அப்படின்ற ஒரு கணக்கு பாஜக ஆரம்பத்தில் போட்டாங்க. ஆனால் அது பெரிய லெவலில் கை கொடுக்கல அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த நிலையில தான் பாஜகவுடைய தாய் அமைப்பாக திகழக்கூடிய RSS ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை இதை கையில் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த புதுசா அரசியலை ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், 2014 பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு பிராண்ட் மோடி எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, தொடர்ந்து 3 முறை ஆட்சி கட்டில பாஜக தொடர எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா இதற்கு வேற அளவில் இறங்கி பணி செஞ்சதுல ஒரு முக்கிய கிரெடிட் கண்டிப்பா RSS அமைப்புக்கும் கொடுத்தே ஆகணும். வட மாநிலங்கள் குறிப்பா சின்ன வயசுல இருந்து RSS ஷக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் குழந்தைகள் அனுப்பி அங்க பயிற்சி பெறுறது, ஒரு பேசிக் எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த அமைப்பு சார்ந்த பள்ளிகள் இருக்கும், அதுலயும் நிறைய மாணவர்கள் போய் பயின்று இருக்காங்க. இந்த மாதிரி வேற அளவில் அந்த சித்தாந்தத்தையும் அமைப்பையும் வலுவாக்குற பணியில் RSS ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால தான் பாஜகவுக்கு 2014 அதில் தொடர்ந்தும் களம் கொஞ்சம் ஈஸியாக ஒரு பாதை போட்டு கொடுத்ததும் RSS தான். ஆனால் இதே RSS கிட்ட இருந்து கொஞ்சம் பாஜக விலகின டைம்ல தான் 2024 தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய வெற்றியை அவங்களால பெற முடியல. வெற்றி பெற்றாங்க, ஆனால் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் RSS மறுபடியும் களத்தில் வராங்க. அதே நேரத்தில் இந்த அணுகுமுறை எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, RSS தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய 75 வயதான மோகன் பகவத் அவர்கள் கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது. சமீபத்தில் ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று நடக்குது மும்பையில். இளம் தலைமுறையோட பேசுறாரு மோகன் பகவத். அப்போ நிறைய விஷயங்களை ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விதமான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறார். அந்த வகையில் ஜென்சி தலைமுறையினரின் கவலைகள் உண்மையானவை, நேர்மையானவை. மற்ற தலைமுறைகள் எல்லாம் ஒப்பிடும்போது ஜென்சி ரொம்பவே ஹானஸ்டா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை மோகன் பகவத் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஜென்சிக்கு தேவை தர்க்க ரீதியான பதில்கள் மட்டும்தான். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு லாஜிக்கலா பதில் சொல்லிடுங்க, அவங்க அதுக்கப்புறம் தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த தலைமுறையினர், தட் இன்க்ளூட்ஸ் 90s கிட்ஸ், அவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நாம ஒரு பதிலை சொல்லுவோம், அவங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாயிடுவாங்க. ஆனா ஜென்சி அப்படி கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பதில்ல லாஜிக் இருக்கா இல்லையானது தர்க்க ரீதியா பிரிச்சு பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அதனால ஜென்சிக்கு உரித்த மரியாதையை தரணும், அவங்களுடைய குரலை நாம கேட்கணும். இருக்கிறதுலே அவங்க தான் நேர்மையானவர்கள்னு பயங்கரமா ஒரு ஹைப்பை கொடுத்துட்டாரு ஜென்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்சி சார்ந்து அவங்க இந்த போராட்ட காலத்திலே நம்ம கேட்ட நிறைய குரல்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கான சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்டியலினத்து மக்களை எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க இந்த நாட்டில் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே ப்ரொக்ரெசிவான கருத்துக்களை தொடர்ந்து மோகன் பகவத் அவர்கள் பேசிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் இந்த காக்ரோச் ஜனதா கட்சியோட போராட்டத்தை முன்னெடுத்து அபிஜித் திப்கே அவர்களே RSS தலைவர் மோகன் பகவத் பேசினதெல்லாம் கேட்டிங்களா, பாஜக தான் இதை கேட்கணும், அதை கேட்டு நீங்க நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு மோகன் பகவத் அவர்களுடைய குரலானது, அவருடைய கருத்துக்களானது ரீச் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ பாஜகவுடைய அணுகுமுறை மாறி இருக்கா அப்படின்ட்டு கேட்டா எஸ், மாறி இருக்கு. மெதுவா அதுக்கான படிகளும் ஆரம்பிக்கப்படுது. அதுல முதல் படி எடுத்து வச்சவரும் பிரதமர் மோடி அவர்களை தான். ஜென்சி ட்ரெண்டுக்கு பாஜகவை மாற சொல்லியிருக்கிறார். இன்ஸ்டால ஆக்டிவ் ஆகுங்க, ரீல்ஸ் நிறைய போடுங்கன்னு சொன்னதோட அவருமே தொடர்ந்து நிறைய வீடியோக்களையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சார். அதெல்லாம் 40 கோடி 30 கோடின்னு வியூஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் மத்தியில் குறிப்பா ஜென்சி ஜென் ஆல்ஃபா ஃபாலோ பண்ற செல்ஃபி வீடியோவா இருக்கட்டும், அதற்கும் அடுத்த கட்டமா கெட் ரெடி வித் மீன்னு ஒரு ட்ரெண்ட், GRWM அப்படின்ற அந்த ஹேஷ்டேகோட ஒரு விழாவுக்கு அவங்க தயாராகிறாங்கன்னா என்னென்ன ஆடைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த ஆடையை அணிவிக்கிற மாதிரியான அந்த வீடியோலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய காதி உடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை இந்த ஹேஷ்டேக் மூலியமா கொண்டு போங்கன்ட்டு இன்ஸ்டா மூலியமா குரல் கொடுத்திருக்காரு பிரதமர். ஸோ இந்த தலைமுறைக்கு ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாக்கும் நெருங்கும் பணிகளை பிரதமர் தொடங்கியிருக்கிறார். அவர் வழியிலேயே பாஜகவை சேர்ந்த மற்ற பிரதிநிதிகளும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பணியை அப்படின்றத பார்க்க முடியுது. இதுல பிரைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நடிகை கங்கனா ரணாவத் பாஜக எம்பியா இருக்காங்க. இவங்களுடைய ஒரு மாறுபாடு
அதையே நீங்க பார்க்கலாம். ஜூலை 28 இவங்க ஜென்சியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஜென்சி தலைமுறை ஒரு சாக்கடை தலைமுறையினர், அவங்களுக்கு திக்கு திசையே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நிறைய விமர்சனங்கள் அவங்கள நோக்கி முன்வைக்கப்பட்டது. இப்போ ஆகஸ்ட் 7 அப்படியே இந்த நிலைமை மாறுது. நமது நாட்டின் மிகப்பெரிய வலிமையும் சொத்தும் ஜென்சி தலைமுறையினர் தான் சொல்லிட்டு ஏகத்துக்கும் பாராட்டியிருக்காங்க இதே கங்கனா ரணாவத். கங்கனா ரணாவத்தோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா? இந்த மாற்றம் தான் பல்வேறு பாஜக பிரதிநிதிகள் மத்தியில் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கிறது. ஸோ தற்போதைய சூழலில் பாஜக என்ன பண்ண போறாங்க, ஏன் இதெல்லாம் பண்றாங்க, ஏன் இப்படி இறங்கி வந்திருக்காங்க, வழக்கமாக இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு கேட்கும்போது 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய மக்கள் தொகை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் இந்த தலைமுறை கேட்டகரியில் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு கணிப்பு, அது சம்பந்தமான ஒரு டேட்டாவும் வெளியிடப்படுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2029 ஜென் ஆல்ஃபா அவங்களே 41.7 கோடி பேர் இருப்பாங்கன்னும், ஜென்சியை பொறுத்த வரைக்கும் 38 கோடி பேர் இருப்பாங்கன்னும், மில்லினியல்ஸை பொறுத்த வரைக்கும் 35.7 கோடி என்ற அளவில் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதில் ஜென் ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2029 தேர்தல் அவங்க வாக்களிக்க முடியாதே, 17 வயசு தானே இப்போ ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தமிழ்நாடு தேர்தலில் இந்த மாதிரி வாக்களிக்க முடியாத அந்த சிறு வயதை சேர்ந்தவர்களுமே கூட எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் தேசிய அரசியலும் நிகழாதுன்றதுக்கு என்ன வாய்ப்பு? ஸோ ஜென்சியோடைய வாக்குகளும் நமக்கு வேணும், அதே நேரத்தில் ஜென் ஆல்ஃபாவோட ஆதரவும் அவங்களுடைய குரலும் நமக்கு தேவை. ஸோ 2029 அந்த குரலும் நமக்கு பெரிய அளவில் பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இப்போ பாஜக தன்னுடைய காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2029க்கு ஜென்சியை தயார் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்படியே 2034க்கு ஜென் ஆல்ஃபாக்குமே அடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாஜகவின் மாறி இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறை அவங்களுக்கு கை கொடுக்குமா, இல்லை இந்த இன்ஸ்டால வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதை ஏத்துக்கிற ஒரு பக்குவத்தை பாஜகவுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்குமே அவங்க வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த ஜென்சி தலைமுறையினர் தள்ளியிருக்கிறார்களா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. எதுக்காக இல்லைனாலும் வாக்குகளுக்காக அரசியல்ல அதிகாரம்ன்றது எவ்வளவு முக்கியம்னு தெரியும் இல்லையா? அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்குகளுக்காக ஜென்சி தலைமுறையினர் மற்றும் ஜென் ஆல்ஃபா தலைமுறையினரோட குரல்களுக்கு அதிக மதிப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது உருவாகி இருக்கு. இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.